நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிற ஒரு முக்கியமான பிஸ்னஸ் லெசனுங்க இந்த லைட் பல்பில் இருந்து. ஓகே, அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். வாங்க பேசலாம். நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். ஸோ இந்த லைட் பல்ப் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1000 ஹவர்ஸ் ஒர்க் ஆகும். 1000 மணி நேரங்கள் மட்டும்தான் ஒர்க் ஆகிற மாதிரி இப்போது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஒரிஜினல் டைமில் அது இன்வென்ட் பண்ணும்போது 2500 மணி நேரம் வரைக்கும் அது எரியக்கூடிய சக்தி இருந்தது. ஓகே, ஸோ இது வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா 1920s இந்த GE ஃபிலிப்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து வருமானம் படுக்க ஆரம்பிச்சு, அதனால் அவங்களுக்கு லாபங்கள் வரலை. ஸோ அதனால் அப்போ என்ன பண்ணாங்கன்னா இந்த கம்பெனிஸ் எல்லாம் அவங்களாம் வந்து ஒரு இடத்துல மீட் பண்ணி ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடி வந்து ஃபார்ம் பண்ணாங்க. நீங்கள் வந்து அதுக்கு பேர் வந்து ஃபீபஸ் கார்ட்டல் அப்படின்னு வந்து ஒரு பேர் அதுக்கு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு அன்ரிட்டன் ரூல்ஸ் வச்சுக்கிட்டாங்க. என்னென்னா யாருமே வந்து 1000 மணி நேரம் மேலே எரியக்கூடிய ஒரு லைட் பல்ப் வந்து மேனுஃபேக்சர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஓகே, ஸோ அப்படி அவங்க அது மேலே பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள பெனால்ட்டி போட்டுட்டு, ஸோ தட் வே தே கேன் என்ன சொல்கிறது, பீனலைஸ் த குட் ஆக்டர்ஸ். எல்லோரும் ஒரு கட்டுக்கோப்பாக 1000 மணி அந்த 1000 மணி நேரத்துக்குள்ளே தான் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ இதனால் என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து மறுபடியும் வருமானம் இன்க்ரீஸ் ஆச்சு, லாபங்கள் வந்து வர ஆரம்பிச்சது. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா பிளான்ட் அப்சலன்ஸ் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட் இது. இப்போது இதுக்கு நேர் எதிராக இன்னொரு கம்பெனி பார்ப்போமா நம்ம. ஸோ இப்போ நீங்கள் போய் கிச்சனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அமெரிக்காவில் இல்லாட்டி இந்தியாவிலும் ரொம்ப பாப்புலர் இப்போது டப்பர்வேர் பிராண்ட். ஸோ இவங்க வந்து ஹை டியூரபிள் ப்ராடக்ட். கடைசியில் இவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா இந்த டியூரபிலிட்டியை இவங்க பிஸ்னஸை வந்து பேங்க்ரப்ட் ஆக்க வச்சிருச்சு. ஏன்னா கஸ்டமர்ஸ் ஒரு தடவை வாங்கிட்டா மறுபடியும் வர தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஐடியா வச்சுருக்கீங்க அப்படின்னா இது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். டியூரபிலிட்டி வந்து டபுள் எட்ஜ் ஸ்வாட். ஓகே, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் நான்லாம் வந்து எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கேன், 15-20 வருஷமாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, அவங்களாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லையான்னு. அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அவங்க எப்படி ப்ராஃபிட்டபிளாக மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி கான்செப்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலில் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நிறைய இது மாதிரி நம்ம வந்து வாழ்க்கை லெசன்ஸும் பிஸ்னஸ் லெசன் கற்றுக்கலாம். ஓகே, நான் உங்கள் ஷாம் பேசுகிறேன். மீண்டும் இன்னொரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். மிக்க நன்றி. பாய்.